எம்பியா இருந்து நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல உங்க யார் இருக்க வேணாம்னு சொன்னது? ஈவன் அவர் எம்பியா இருந்தாலும் அவரோட முக்காவாசி அரசியல் தமிழ்நாட்டு 2002லயும் இன்னும் வந்து 2லயும் இன்னும் 2003லயும் ரிசைன் பண்ணாரு சார். அவர் எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணார். உதயசூரியன்ல போட்டி போட்டுன்னா அப்புறம் கலைஞரோட பிரச்சனை வந்தோன்னு ரிசைன் பண்ணார். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த சமயத்தில் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்கள் வெளில வந்தீங்க, அவசரப்பட்டு வந்தீங்களோன்னு. சட்டமன்றம் என்ன சார், சட்டமன்றம் மக்கள் மன்றம் தான் சார் பெருசுன்னாரு. இப்போ சொல்றாரு சட்டமன்றத்தில் போய் குரல் கொடுத்தா தான் பெட்டர்ன்றாரு. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நீங்க பெரிய மன்றம், இதோட பெரிய மன்றத்தில் குரல் கொடுத்துருக்கீங்க, அதுல எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பும் கிடையாது. அங்க எவ்வளவு தேசிய அளவில் இருக்கிற பிரச்சனைகள், நேஷனல் லெவல்ல பிஜேபி பண்ற பல விஷயங்கள்லாம் எடுத்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும். அதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க பேசுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. உங்க கட்சியை காப்பாத்துறதோ இல்ல வளர்க்கறதுக்கோ எந்த தடையும் இங்க கிடையாது. நீங்க வருஷத்துல 365 நாளும் பார்லிமெண்ட் நடந்துட்டா இருக்கு இல்லையே. அதனால நீங்க சொல்ற காரணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, உங்க மனசுல இருக்கிற ஒரே காரணம் இழுபறி நிலைமை வந்தா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு அந்த இடத்துல போறீங்கன்னா, அதுவும் திமுக காரணத்துக்கு என்னன்னா, பத்தியா இவர் இந்த இடத்துல வராருன்னு அப்படி ஒரு எண்ணம், அப்ப இவருக்கு எண்ணம் சரியில்லைன்ற மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கட்சி இந்த பலவீனமா இருக்கா, அந்த அளவுக்கு இவர் நம்மள இடம் போடுறாருன்னு ஒரு எண்ணம் வரும்.